இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, வீடில்லா புத்தகங்கள் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இங்கே வந்து வாசிப்பு மனநிலை அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து என்ன ஒரு தகவல் சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. இன்னொன்று, இந்த புத்தகத்தை பற்றி நான் நிறையா வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். என்னென்னா, இந்த புத்தகத்தில் வந்து எப்போவுமே வந்து எந்த ஒரு அனுபவமோ வந்து எஸ்ரா அவர்கள் சொன்னாலுமே அதில் வந்து ஒரு புத்தகம் இணைஞ்சிடும். அதுதான் வந்து இந்த வீடில்லா புத்தகங்களோட ஒரு சிறப்பு. இந்த ஒரு பகுதியிலையுமே வந்து இன்னொன்று வந்து அவர் எப்படி வந்து புத்தகம் இணையினா, அந்த புத்தகம் வந்து ஒரு பழைய புத்தக கடையிலேருந்து எஸ்ரா அவர்கள் வந்து எடுத்திருப்பாங்க. இல்லைனா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பழைய புத்தக கடையிலேருந்து நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனுபவத்துலையுமே வந்து ஒரு பழைய புத்தக கடையிலேருந்து ஒரு புத்தகம் வந்து இது இணைஞ்சிடும். இந்த வாசிப்பு மனநிலை இந்த பகுதியிலையுமே வந்து ஒரு புத்தகம் வந்து இணையுது. ஒரு 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து மக்கள் வந்து ஏன் வந்து புத்தகம் படிக்கவே மாட்டாங்க, புத்தகம் படிக்க வைக்கிறது வந்து ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்றது ஒன்று. செகண்ட் வந்து எப்படி புத்தகம் படிக்கணும். இப்போ வாசிப்பதி எப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்கள் தான் வந்து புக் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நான் படிச்சிருக்கேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் இங்கேயுமே வந்து அந்த மாதிரி ஒரு புக்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் மார்ட்டின் ஜே அட்லர் அப்படின்னு சொல்லி அவர் எழுதின ஒரு ஆங்கில புத்தகம் ஹவு டு ரீட் எ புக் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து புக்கை படிக்கணும் அப்படின்றதும். ஸோ இந்த 2 பகுதி தான் பார்க்க போகிறோம். ஒருவரை வாசிப்பு மனநிலை, ஒருவரை மலையேற வைப்பது கூட எளிதானது தான், அதைவிடவும் கடினமானது புத்தகம் படிக்க வைப்பது. மக்கள் ஏன் புத்தகங்களை வெறுக்கிறார்கள் என புரிந்து கொள்ளவே முடியவில்லை. எதற்கு படிக்க வேண்டும், புத்தகம் படித்து என்ன ஆகப் போகிறது, வெறும் கால விரயம்தான் என படித்த தலைமுறை கூட ஆழமாக நம்புகிறது என்பதுதான் கால கொடுமை. எனது நண்பர் உலக புத்தக தினத்தை முன்னிட்டு தானே 100 புத்தகங்களை வாங்கி கொண்டு வீடு வீடாக போய் இலவசமாக புத்தகம் கொடுத்து படிக்க வைக்க முயன்றார். அவருக்கு என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே வந்து நான் முதல் பகுதி. 2வது பகுதி வந்து அந்த ஹவு டு ரீட் எ புக் அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் எழுதின புத்தகத்தை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து புத்தகம் வாசிக்கிறதுக்கு வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றதெல்லாம் தான் வந்து இது. அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த உலக புத்தக தினத்தில் வந்து அவரே வந்து ஒரு 100 புத்தகம் வாங்கி கொடுக்கலான்னு இருக்காரு, எஸ்ரா அவர்களோட நண்பர். ஸோ அப்போ அவர் அனுபவத்தை வந்து சொல்கிறாங்க. என்னென்னா, அவர் வந்து அந்த புத்தகத்தை எடுத்து ஒரு மாடியாக ஏறி இருக்காரு. யாருமே வந்து அந்த புத்தகத்தை வாங்கிக்க மாட்டேன்ட்டாங்களாம். ஃப்ரீயாக தான் கொடுக்குறாராம். பட் யாருமே எங்களுக்கு வேணாங்க இருக்கிற புக்கே வந்து படிக்க ஆள் இல்லை, அவங்க ஸ்கூலில் போய் உங்கள் பசங்க படிக்க மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணமாக சொல்லிட்டு இருந்தாங்களாம். இவர் ஒரு மாடியே ஏறி ஒரு வீடாக வந்து அந்த புத்தகத்தை கொடுத்துருக்காரு. யாருமே வாங்கலையா. லாஸ்ட்டில் அந்த பில்டிங்கை விட்டு வெளியில் வரும்போது அந்த வாட்ச்மேன் வந்து கொடுங்க, எனக்கு ஒரு புக்கு கொடுங்க, என்னோடய பேத்தி வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் வந்து சொன்னார். அதுக்கு எஸ்ரா சொல்கிறாரு, ஒரு புத்தகத்தை வந்து ஃப்ரீயாக கொடுத்தா கூட இங்கே வந்து வாங்கிக்க மாட்டுறாங்க. வாசிப்பு பழக்கம் வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்கள் வந்து அது புத்தகமாக, அது வந்து சிறுகதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், இல்லை வந்து அது ஒரு பெரிய நாவலாக இருக்கலாம், இல்லை அது கட்டுரையாக இருக்கலாம், இல்லை ஒரு பாட்டு புத்தகமாக இருக்கலாம். பட் ஆனால் அது செய்தித்தாளாக இருக்கலாம். ஆனால் வாசிப்பு பழக்கம் வந்து ரொம்ப 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 இப்போ முக்கியம். அதுதான் வந்து நீங்கள் நிறைய கற்றுக்க முடியும். ஆனால் இங்கே வந்து யாருமே வந்து அதுக்கு ரெடியாக இல்லை. ஒன்றும் புத்தகத்தை கொடுத்தாலே வந்து பயந்துடுறாங்க, வீண் விரையன்றாங்க. இன்னொன்று என்னென்னா வந்து அந்த புத்தகத்தை வந்து பேரண்ட்ஸே வந்து படிக்க மாட்டுறாங்க. பெற்றோர்களே அந்த புத்தகத்தை வந்து படிக்காமல் இருக்கப்போ எப்படி வந்து பசங்க படிப்பாங்க. அவங்க படிக்கிறப்ப அந்த பசங்க பார்த்து அதிலிருந்து சில குடும்பத்தில் வந்து சின்ன குழந்தைங்க ஆரம்பித்த ஒரு கதையில் வரலாறுலாம் இருக்குது அப்படின்றக்கப்ப பெற்றோர்கள் வாங்கி படிங்க அப்படின்றாங்க. இப்போ கூட ரீசெண்டாக நிறைய இன்டர்வியூல கூட பாடலாசிரியர் யோகபாரதி சொல்லுவார், நீங்கள் படிக்கலைனாலும் பரவாயில்ல, ஒரு புத்தகத்தை வாங்கி வீட்டில் வைங்க. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து வாங்கி வச்ச படிக்காத புத்தகங்கள் தான் நான் படித்தேன். ஸோ அப்படின்றக்கப்ப நீங்கள் படித்தாலும் படிக்கலைனாலும் ஒரு புத்தகம் வாங்கி நீங்கள் வீட்டில் வைங்க. அட்லீஸ்ட் அந்த வீட்டில் இருக்கட்டும். அதை பார்த்தாச்சும் வந்து பிள்ளைங்க ஏதாச்சும் ஒரு நாள் எடுத்து படிப்பாங்க. எங்கள் இயக்குனர் கருப்பழனி எப்பவுமே வந்து இந்த சொல்லியிருப்பார். அதனால் வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு புத்தகத்தை வாங்கியாச்சும் வைங்க. அவங்க கூட வந்து புத்தகத்தை வாங்க மறுக்கிறாங்க. அதுதான் இந்த காலத்தோட ஒரு நிலவரம் அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்கள் வந்து சொல்கிறாங்க. நண்பர் விரக்தியோடு சொன்னார், அப்பா அம்மா புக்ஸ் படித்தாதான் பிள்ளைகள் படிப்பாங்கன்னு நினச்சேன். பெரியவங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். எதையும் படிச்சிடக்கூடாதுன்னு பிடிவாதமாக இருக்காங்க. அப்படியே பிள்ளையும் வளர்க்குறாங்க. இப்படி இருந்தால் இந்த நாடு உருப்படாது. இதுதான் நிதர்சனம். புத்தகம் படிக்க வைக்க நாடு தழுவிய ஓர் இயக்கம் என்று அவசியமான தேவையாக உள்ளது. மழலையர் பள்ளி ஒன்றில் ஆண்டு விழாவுக்கு போயிருந்தேன். நிறைய பெற்றோர்கள் வந்திருந்தார்கள். அதில் ஒருவர் கூட எந்த எழுத்தாளரையும் பற்றி அறிந்திருக்கவில்லை. எதை படிப்பது, எப்படி புத்தகங்களை தேர்வு செய்வது என்பதை பற்றியதாக அன்றைய கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த நிகழ்வில் மார்ட்டிமர் ஜே அட்லர் எழுதிய ஹவு டு ரீட் எ புக் என்ற ஆங்கில புத்தகம் குறித்து பேசினேன். 1940ஆம் ஆண்டு வெளியான புத்தகம் அது. புத்தகம் படிப்பது எப்படி என்பது குறித்து விரிவாக எழுதப்பட்டது அந்த புத்தகம். நாம் ஏன் படிக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், புரிந்து கொள்வதில் உள்ள சிரமங்கள் எவை, அதை எப்படி அகற்ற முடியும் என்பதற்கான கையேடு போல இந்த புத்தகம் அமைந்துள்ளது. மேலோட்டமாக வாசிப்பது, ஆழ்ந்து வாசிப்பது என 2 விதமான வாசிப்பு முறைகள் உள்ளன. பொதுவாக செய்திகளை, தகவல்களை மேலோட்டமாக வாசிக்கிறோம். தீவிரமான கட்டுரைகள், கவிதைகள், நாவல்கள், அறிவியல், சிந்தனைகள்
இவைகளை ஆழ்ந்து வாசிக்கிறோம். பொழுது போவதற்காக வாசிப்பது ஒரு விதம், அறிவையும் அனுபவத்தையும் ஆளுமையையும் வளர்த்து கொள்ள வாசிப்பது இன்னொரு விதம். வாசிப்பின் குறிக்கோள் தான் எதை வாசிக்கிறோம் என்பதை தீர்மானிக்கிறது. எந்த ஒன்றையும் கற்றுக்கொள்வதற்கு 2 வழிமுறைகள் உள்ளன. ஒன்று ஆசான் வழியாக கற்றுக்கொள்வது, மற்றொன்று நாமாக கற்றுக்கொள்வது. இந்த இரண்டும் சில வேளைகளில் இணைந்து செயல்பட வேண்டியிருக்கும். நாமாக ஒன்றை கற்றுக்கொள்வது தான் வாசிப்பின் முதல் செயல். புத்தகம் ஓர் அரூப ஆசிரியன். அதில் குரல் மட்டுமே ஒலிக்கும், ஆளை காண முடியாது. ஆரம்ப நிலை வாசிப்பு, தேர்ந்த வாசிப்பு, பகுத்தாயும் வாசிப்பு, முழுமையான ஆழ்ந்த வாசிப்பு என வாசிப்பில் 4 நிலைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவு டு ரீட் த புக்கில் வந்து எப்படி வாசிக்கணும், ஏன் வாசிக்கணும், எந்த மாதிரி ஒரு புத்தகங்களை வந்து தெரிஞ்சு வாசிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்களாம். இன்னொன்று வந்து வாசிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த புத்தகத்தை பார்த்து வந்து நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது, இது கண்டிப்பாக இந்த புக்கம் வந்து நல்லா இருக்காது அப்படின்றதும். இன்னொன்று வந்து அட்லீஸ்ட் அந்த புத்தகத்தை பற்றி ஒரு முன்னுரை கொஞ்சமாச்சும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இந்த புத்தகம் வந்து எதை பற்றி உள்ளது, யார் எழுதினது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே போகணும். நீங்களாம் வந்து எதுவுமே தெரியாமல் நீங்களாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு புத்தகம் வாசிக்கும் போது கண்டிப்பாக உங்களால் அந்த புத்தகத்தை வாசிக்க முடியாது. அது ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா வந்து இந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஹவு டு ரீட் அ புக்கில் ஒரு புத்தகத்தை நீங்கள் எடுத்து முதல்ல வாசிக்கும் போது ஒரு 1000 பக்கம் 500 பக்கம் எடுக்காதீங்க. ஒரு 50 பேஜில் உள்ள புத்தகத்தை எடுத்து வாசித்தா தான் உங்களுக்கு அந்த வாசிப்பு பழக்கம் வரும் அப்படின்றதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ஹவு டு ரீட் அ புக் அப்படின்ற புக்கில் வந்து என்ன எப்படிலாம் வாசிக்கிறதுன்றதை வந்து அங்கே அந்த புத்தகத்தில் வந்து என்ன பதிவு பண்ணியிருக்கான்றதை வந்து எஸ்ரா இங்கே சொல்லியிருக்காங்க. அறிவியல் புத்தகங்களை எப்படி படிப்பது, தத்துவ புத்தகங்களை பயில்வது எப்படி, புனைக்கதைகள் நாவல்கள் மட்டும் ஏன் விரும்பி படிக்கப்படுகின்றன, கவிதைகள் ஏன் எளிதில் புரியவில்லை, வரலாற்று நூல்களை வாசிக்க ஏன் சிரமமாக உள்ளது என்பதை குறித்து தனித்தனி கட்டுரைகளாக விரிவாக எழுதியிருக்கிறார் மார்ட்டிமர். அந்த மார்ட்டிமர் தான் வந்து அந்த ஹவு டு ரீட் அ புக் எழுதின எழுத்தாளர். எந்த புத்தகம் குறித்தும் முன்முடிவுகள் தேவையற்றவை. புத்தகத்தை தெரிவு செய்வதற்கு அது குறித்த அறிமுகமும் பரிந்துரைகளும் மிகவும் அவசியம். ஆரம்ப நிலை வாசகர்கள் 50 பக்கங்களுக்குள் உள்ள புத்தகம் ஒன்றை தேர்வு செய்து படிக்க பழகினால் அதை முழுவதும் படித்து முடித்து விடுவார்கள். அதை விடுத்து 1000 பக்க புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தால் அதை முடிக்க முடியாததோடு புத்தகம் படிப்பதன் மேலேயே வெறுப்பு ஏற்பட்டுவிடும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பெரிய புக்கை எடுத்து படிக்காதீங்க முத வாசிக்கிறப்ப. இப்போ நானே முத வாசிக்கிறப்ப வந்து ரொம்ப சின்ன புக்காக தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சமாக அது அப்படியே அடுத்தடுத்து இதுக்கு போச்சு. ஏன்னா நான் முதல்லாம் படிக்கும்போது என்னால் 2 பேஜ் கூட என்னால் படிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் வந்து அது 2, 3 ஆச்சு, 10 ஆச்சு. இதுக்கப்புறம் வீடியோ போட ஆரம்பித்தோன்னே வந்து ஓகே அதில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆகுது என்னோடய வாசிப்பு. அது மாதிரி வாசிக்கும் போது என்னோடய சஜஷன் என்ன வந்து மொபைலை கையில் வச்சுட்டு வாசித்தா வந்து அது எனக்கு தெரிஞ்ச சரியாக வராது. ஏன்னா அதில் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வரும், டக்குன்னு அது இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக் அப்படி இப்படியே போயிடும், அதிலே வந்து டைம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் மொபைலை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சமே சிறப்பு. ஜப்பானியர்கள் எதையும் படக்கதை ஒரு புத்தகத்தை எப்படி படித்தால் நினைவில் நிற்கும், படித்த விஷயங்களை எப்படி குறிப்பு எடுத்து வைத்துக்கொள்வது என்பதற்கும் உதவி குறிப்புகள் கொடுக்கிறார் மார்ட்டிமர். மகாபாரதம், ராமாயணம், ஓடிசி போன்ற இதிகாசங்களை வாசிப்பது என்பது ஒரு தனி அனுபவம். ஒரு நாவல் அல்லது கவிதை புத்தகம் வாசிப்பதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட மகிழ்ச்சியும் பல்வேறுபட்ட உணர்வுகளும் தரக்கூடியது. இதிகாசங்களை வாசிப்பது எளிதானதில்லை, ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்டது. ஆகவே பொறுமையும் ஆழ்ந்த வாசிப்பும் மிக அவசியம். இதிகாசத்தின் கட்டமைப்பு மிக முக்கியமானது. அதன் ஒவ்வொரு பகுதியும் தன்னளவில் முழுமையானது. அதே நேரம் ஒன்று சேரும்போது விரிந்த அனுபவம் தரக்கூடியது. ஆகவே அந்த கட்டமைப்பின் ஆதார புள்ளியை அறிந்து கொள்வது அவசியமானது. இதிகாசம் ஒரு பிரம்மாண்டமான பேராலயம் போன்ற தோற்றம் கொண்டது. அதற்கு நிறைய உள்ளடுக்குகளும் குறியீட்டு தலங்களும் உபகதைகளும் தத்துவ விசாரங்களும் இருக்கின்றன. அதை புரிந்து கொண்டு படிக்கும்போது தான் முழுமையான வாசிப்பு சாத்தியப்படும். நீங்கள் வந்து அந்த இதிகாசங்கள்லாம் படிக்கும்போது கிட்டத்தட்ட வந்து 10 தொகுதி இருக்கும், 15 தொகுதி இருக்கும், 5 தொகுதி இருக்கும், ஒரு 5 புத்தகம் இருக்கும். அப்படின்றக்கப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையும் நிதானம் வேணும். அதில் உள்ள அந்த ஆதார புள்ளிகள், அந்த வரலாற்று சான்றுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சமே அந்த புத்தகத்தில் ஆர்வமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. வாரம் ஒரு புத்தகம், மாதம் 4 புத்தகம் என்ற இலக்கோடு தொடங்குங்கள். நிச்சயம் அது வளர்ச்சி அடையும் என்கிறார் மார்ட்டிமர். எனது சிபாரிசும் அதுவே அப்படின்னு சொல்லி எஸ்ரா அவர்களுமே சொல்லியிருக்காரு. வாரத்துக்கு ஒரு புத்தகம் படிங்க, மாதத்துக்கு ஒரு 4 புத்தகமாக படிங்க. வாசிப்பு பழக்கம் அதிகமானால் நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். அந்த எழுத்தோட கணம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்தவங்கள்ட்ட வந்து ஒரு வார்த்தை பேசுகிறப்போ வந்து யோசித்து பேசுவீங்க. டக்குன்னு அந்த வார்த்தையை வந்து விட்டுற மாட்டீங்க. ஏன்னா வாசிக்க ஆரம்பித்தா அதெல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த பொறுமை, அந்த நாலேஜ் எல்லாமே வரும். ஸோ அதெல்லாம் வந்து வாசிப்பு பழக்கத்தோட ரொம்ப முக்கியத்துவம். வாசிப்புனால வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி வாசிக்கணும், ஏன் வாசிக்கணும், எதெல்லாம் தெரிஞ்சு வாசிக்கணும், எப்படிலாம் செலக்ட் பண்ணி வாசிக்கணும் அப்படின்றத வந்து அந்த ஹவு டு ரீட் அ புக் அப்படின்ற புக்கை வந்து சொல்லியிருக்காங்க. மார்ட்டிமர் ஜே அட்லர் அப்படின்ற எழுதினவர். இதில் வந்து 2 பகுதி தான். புத்தகம் வாசிக்கிறது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு புக்கு, அப்புறம் வந்து புத்தகத்தை ஏன் இப்போ வாசிக்க மாட்டுறாங்க, பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக வாசிச்சே ஆகணும், அப்போ தான் வந்து பிள்ளைங்க வாசிப்பாங்க அப்படின்றதையுமே இந்த 2 சொல்லியிருக்காங்க. வாசிப்பு மனநிலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த புத்தகத்தை வந்து வாங்கி வாசிங்க. நிறைய விஷயம் இருக்குது, இதில் இருக்குது. நன்றி.